வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் ஏகாதசி, மோட்ச ஏகாதசி என்றெல்லாம் சொல்லப்படுகிற தனுமாச ஏகாதசியின் சிறப்பும் விரதமுறைகளும் நேரத்தையும் பற்றி அறிவோமா? வாருங்கள். சக்திரிய தர்மா. தனுமாசத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசியான சொர்க்க ஏகாதசி என்று சொல்லப்படும் அதுதான் வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசி வழிபாடு செய்வது மூலம் சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கையும் வாழ்வின் நிறைவில் மோட்சமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏகாதசிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி தனுமாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்றும், வைகுண்ட ஏகாதசி என்றும், மோட்ச ஏகாதசி என்றும், சொர்க்க ஏகாதசி என்றும் இதை சொல்கிறார்கள். பரம்பொருளாகிய நாராயணன் தன் வீடான வைகுண்டத்தின் வாசலை திறக்கும் நாள் இதென்று நம்பப்படுகிறது. அன்றைய தினம் உலக வாழ்வை நிறைவு செய்து இறைவனடி சேர்பவர்கள் இறைவனின் வைகுண்டத்தை அடைவார்கள் என்பது சனாதானத்தின் நம்பிக்கை. எல்லா வைணவ கோயில்களிலும் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி. எனினும் திருமால் பள்ளி கொண்டபடி மூலவர் இருக்கும் ஆலயங்கள் பெரும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஏகாதசி நாளன்று விரதமிருந்து ஆலயத்தின் ஒரு வாசல் வழியாக உட்சென்று மறுவாசல் வழியாக வெளியேறும்போது சொர்க்கத்தில் சென்றதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதற்காக சொர்க்கவாசல்கள் தனியாக சில கோயில்களில் அமைக்கப்பட்டிருக்கும். ஏகாதசி விரதம் இருந்து பரம்பொருளை சொர்க்கவாசல் மூலம் தரிசிப்பதன் மூலம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கை முழுதும் வந்து சேரும் என்பதே இதன் தனி சிறப்பு. இந்த வருடம் அதானது 2023 இது டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. பிதிர் சாப மோட்சத்திற்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் மட்டுமல்ல, விரும்பியதனைத்தும் கைகூடவும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது மிக நல்லது என்கிறார்கள். இந்த நாளின் சிறப்புகள், விரதம் இருப்பது எப்படி என்ற முறைப்படி பார்ப்போமா? பாருங்கள். டிசம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 8:16 முதல் ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. இது டிசம்பர் 23ஆம் தேதி காலை 7:11 நிறைவு பெறுகிறது. சனாதானத்தின் இதிகாசங்களின் கதைகளின்படி தனுமாச ஏகாதசி நாளன்று தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கடல் கடையப்பட்ட போது அமிர்தம் உயர்ந்து வந்ததென்றும் அதை உட்கொள்பவர்கள் அமரத்துவம் அதானது முடிவில்லா வாழ்க்கை உடையவர்கள் ஆவார்கள் என்பதும் ஐதீகம். அதனால் இந்நாளில் வாழ்வை நிறைவு செய்து இறைவனடி சேர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்பதும் மட்டுமல்ல, பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் திருவடிகளில் இடம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. நிறைவான பக்தியுடன் ஏகாதசி விரதம் இருக்கும் ஒரு மனிதன் உடலளவிலும் உயிரளவிலும் சுத்தப்படுத்தப்படுகிறான் அல்லது சுத்திகரிக்கப்படுகிறான் என்பது நம்பிக்கை. அதனால் நம் உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்பது உறுதி என்கிறார்கள். நமது சகல பாவங்களும் களையப்பட்டு மோட்சம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. ஏகாதசி விரதம் எல்லா ஏகாதசி விரதங்களைப் போல இதுவும் தசமி தினத்தன்றும், ஏகாதசி தினத்தன்றும், துவாசி தினத்தன்றும் 3 என தினங்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும். தசமி தினமும் துவாசி தினமும் அரிசி சாப்பாடு என்பது ஒருவேளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். ஏகாதசி நாளன்று முழு விரதம் இருக்க வேண்டும். அதானது எந்த உணவும் உட்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும். இயலாதவர்கள் பால் அல்லது பழம் மட்டுமே உட்கொண்டு விரதம் இருக்கலாம், தவறில்லை என்றும் சொல்கிறார்கள். ஏகாதசி நாளன்று அதிகாலை குளித்து முடித்து விஷ்ணு பகவான் போட்டோவின் முன் தீபங்கள் ஏற்றி விஷ்ணு பகவானுடைய நாமங்கள் உச்சரித்தபடி பகவானிடம் மனப்பூர்வமாய் வணங்குதல் நலம் தரும். முடிந்தவரை கோயில்களுக்கு செல்வது சிறப்பு. விஷ்ணு கோயில்களில் சென்று வழிபட்டால் அது மிக சிறப்பு என்று கருதுகிறார்கள். அல்லது ஸ்ரீகிருஷ்ண கோயில்களிலாவது செல்வது நலம் தரும். அங்கு சென்று பாக்ய சூக்தம், புருஷ சூக்தம், விஷ்ணு சூக்தம் முதலான அர்ச்சனைகளை செய்வதும் நலம் தரும் என்று சொல்லப்படுகிறது. கோயில் தரிசனம் செய்யும் போது துளசி மாலை, தூய வெண்ணெய், இனிப்புகள், பால் பாயசம் போன்றவை இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம் அல்லது அதற்கான பணங்கள் கூட கொடுக்கலாம். கோயில் செல்ல இயலாதவர்கள் விஷ்ணு படத்தை வைத்து தீபமேற்றி நிறைநாழி வைத்து பூக்களால் அர்ச்சனை செய்து இறைவனின் அதானது விஷ்ணு பகவானின் மந்திரமும் சொல்லலாம் என சொல்கிறார்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தையோ, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தையோ தொடர்ந்து சொல்லலாம். அன்று தொடர்ந்து மந்திரங்கள் சொல்வதுடன் பாகவதம், இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாச நூல்களை படிப்பதும் சிறப்பு தரும் என்று சொல்லப்படுகிறது. இல்லையில் கேட்பது கூட நலம் தரும் என்கிறார்கள். ஏகாதசியில் மிக முக்கியமான நேரமாக சொல்லப்படுவது சொர்க்கவாசல் திறக்கப்படும் நேரம்தான். இது ஏகாதசியின் கடைசி 15 நாழிகையும் துவாதசியின் கடைசி 15 நாழிகையும் சேர்ந்த 12 மணி நேரமாக சொல்லப்படுகிறது. அதானது இது டிசம்பர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு தாண்டி 1:15 ஆரம்பமாகிறது.
டிசம்பர் 23ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1 மணி வரை என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் பரம்பொருளாகிய மகாவிஷ்ணு லட்சுமி தேவியுடன் பூமியில் வாசம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சனாதானத்தின் நம்பிக்கை. அந்நேரத்தில் அகண்டநாமம் சொல்வதும் வைகுண்டனை போற்றி துதிகள் உச்சரிப்பதும் பேரருளுக்கு வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை. விரதம் இருப்பது எவ்வளவு முக்கியமோ, சொர்க்கவாசல் தரிசனம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல விரதம் நிறைவு செய்வதும் முறைப்படி செய்வது மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. டிசம்பர் 24ஆம் தேதி காலை 6:24க்கும் காலை 7:09க்கும் இடையில் விரதத்தை நிறைவு செய்வது நலம் தரும் என்று சொல்லப்படுகிறது. கோயில்களில் சென்று இறைவனை தரிசித்து தீர்த்தம் அருந்தி நிறைவு செய்வது நலம். இல்லையே வீட்டிலிருந்து துளசி தீர்த்தம் அல்லது தூய்மையான சிறிதளவு சந்தனம், பூக்கள் மற்றும் துளசி இலைகள் இட்டு விஷ்ணு படத்தின் முன் வைத்து எடுத்து அதை அருந்தி நிறைவு செய்யலாம். மோட்சேகும் புந்தரி காட்சா சரணமே பவாச்சுதா என்ற மந்திரம் 8 முறை சொல்லி தீர்த்தம் அருந்தி நிறைவு செய்தால் நலம் கோடி தரும் என்கிறார்கள். ஏகாதசி நாளன்று தலையில் எண்ணெய் தேய்க்கவோ தூங்கவோ கூடாது. ஏகாதசி நாளன்றும் துவாசி நாளன்றும் துளசி இலைகள் பறிக்கக்கூடாது. அதனால் தசமி நாளன்றே தேவையானதை சேமித்து வைப்பது நலம். ஏகாதசி நாளன்று துளசி செடிக்கு நீர் வார்ப்பதும், பலம் வந்து தொழுவதும், மாலையில் துளசி தரையில் நெய்விளக்கு ஏற்றுவதும் ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏகாதசி நாளன்று தேவையற்ற நினைப்புகளையும் சிந்தனைகளையும் களைந்து அன்றாட மன சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எல்லாம் மறந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் துதிகளை உச்சரித்தபடி இருப்பது சிறப்புகள் தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வது நல்ல பலன் தரும் என்கிறார்கள். அதோடு விரதம் இருப்பதுடன் நம்மால் இயன்ற பொருளுதவிகளோ உணவோ தானமாக அளிப்பதும், ஏழைகளுக்கு அன்பளிப்பாக பொருட்கள் ஈவதும், குறைந்தது 3 பேருக்காகவாவது அன்னதானம் வழங்குவதும் கோடி நன்மையை தேடிவரச் செய்யும் என்கிறார்கள். மேலும் வைகுண்ட ஏகாதசி இருப்பவர்களால் அவர்களின் மோட்சம் கிடைக்காமல் அலையும் மூதாதையர்களின் ஆத்மாவிற்கு மோட்ச பிராப்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மூலம் பிதிர்தோஷம் தீர்வதற்கும் ஏதுவாகும் என்று சொல்கிறார்கள். பிதிர்தோஷம் அல்லது பிதிர்சாபம் மூலம் துன்பத்தை எதிர்கொள்பவர்கள் ஏகாதசி விரதம் இருந்தால் அது பெரும் நன்மை உண்டாகும், வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் என்கிறார்கள். ஏகாதசி விரதம் இருப்பதால் முழு ஆரோக்கியமும், நோயிலிருந்து விடுபடவும், மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அனைத்துவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அத்துடன் எல்லாம் வல்ல பரம்பொருளின் அன்பும் சொர்க்கம் கிடைப்பதற்கான தகுதியும் இது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுடன் பூமியில் வாழும் வரை சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கை அமையும் என்றும் சொல்கிறார்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி நிறைந்த பக்தியுடன் இறைவனை மனதில் இருத்தி துதித்தபடி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் மட்டுமே அதற்கான முழு பலனும் நன்மை வந்து சேரும். நாம் அதன் முழு பலனை அடைய முடியும். அனைவருக்கும் ஏகாதசி விரதம் இருக்கும் வசதி வாய்ப்புகள் அமைந்து இறைவனின் பேரன்பிற்கு ஆளாக வேண்டுமென்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி நிற்கிறது க்ஷத்ரிய தர்மா.